ஏங்க 25 லட்ச ரூபா கொடுத்து நீங்க பில்டிங் இன்டீரியர்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன விஷயத்த நீங்க விட்டுட்டீங்களே, இதனால பாருங்க எவ்வளவு டெர்மைட்ஸ் எல்லாம் வந்து பில்டிங்கே ஸ்பாயில் பண்ணிடுச்சு. சார் வீடு கட்டும்போது யாருமே எனக்கு இதை பத்தி சொல்லல சார். இப்ப பாருங்க சார் இப்படி ஆயிடுச்சு. சொல்யூஷன் தான் சொல்லுங்களேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் 1 கோடி ரூபாய் கொடுத்து வீடை கட்டி அதுக்கு 25 லட்ச ரூபாய் கொடுத்து இன்டீரியர்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா கட்டும் போது அவர் டேம் ப்ரூஃப் ஸ்ட்ரிப் போடவே இல்ல. சோ டேம் ப்ரூஃப் ஸ்ட்ரிப் போடாதனால டேம்ப்னஸ் வந்துருச்சு. டேம்ப்னஸ் வந்த உடனே பின்னாடியே டெர்மைட் வந்துருச்சு. டெர்மைட் வந்தனே உள்ள இருக்கிற வுட் எல்லாமே ஸ்பாயில் பண்ணி உள்ள இருக்கிற இன்டீரியர்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கும் அதே நிலைமை தான் நடந்திருக்கு. இப்போ இது ஆல்ரெடி கட்டியாச்சு. கட்டின பில்டிங்க்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் எதுவுமே கிடையாது. சோ கட்டிக்கிட்டு இருக்கும் போதே அந்த டேம் ப்ரூஃப் ஸ்ட்ரிப் டிபிஎஸ் வந்து நீங்க கட்டும் போதே உள்ள வச்சுட்டீங்கன்னா அது வந்து பெர்மனன்ட்டாவே சேல் ஆயிடும். பெர்மனன்ட்டாவே உங்களுக்கு டேம்ப்னஸே வராது. டேம்ப்னஸ் வரலைன்னா நேச்சுரலி இது மாதிரி இன்டீரியர்ஸ் ஸ்பாயில் ஆகாது. வீடு நல்ல டேம்ப்னஸ் இல்லாம நல்லா இருக்கும். நீங்க வீடு கட்டும் போதே உங்க இன்ஜினியர்கிட்டயோ உங்க ஆர்கிடெக்டையோ இந்த டிபிஎஸ் டேம் ப்ரூஃப் ஸ்ட்ரிப் வந்து ரிக்வால் பண்ணும் போதே உள்ள வைக்க சொல்லிருங்க. சோ பெர்மனன்ட்டா இந்த டேம்ப்னஸ் ப்ராப்ளமே வரவே வராது. இப்போ இந்த ப்ராடக்ட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல டிபிஎஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் ஷேர் பண்றோம்.